Good afternoon, Aunty. Good afternoon, teachers. முகவரி இல்லாதவரின் அகவரியாகி அணைத்து அழைத்து தந்து தாங்கி கல்வி பணியில் நிறைந்து தெளிந்து மலர்ந்து பணி செய்து கொண்டிருக்கும் மாண்பமை அம்மையே வணக்கமும் வாழ்த்துக்களும். உங்கள் தனிமை, உங்கள் கண்ணீர், உங்கள் முயற்சி, உங்கள் உழைப்பு, உங்கள் வாழ்வு எல்லாம் இயேசுவுக்காய், இயேசுவின் மக்களுக்காய். நாற்றமெடுத்த இடத்தில் நறுமணம் வீசும் மலராய் அலகநந்தாவில் மலர்ந்த நீங்கள், நாற்றமெடுத்த இடத்தில் நறுமணம் வீசும் மலராய் அலகநந்தாவில் மலர்ந்த நீங்கள் இன்று தக்ஷன்பூரி, ஈசாப்பூர், மதன்பூர் காதர், ஜெசோல்லா, சத்தீஸ்கர், ஒடிசாவில் ஆயிரம் மலர்கள் பூக்கும் நந்தவன தோட்டத்தை உருவாக்கி உள்ளீர்கள். வானவில்லுக்கு வண்ணம் கொடுக்கிற எழில்மிகு எண்ணம் கொண்டவரே, ஏழைகள் பலரும் ஏற்றம் கண்டது உம்மால்தான். தேவைப்படுவோரின் தேவை அறிந்து உதவுபவரே, கொள்ளை நோய் கொரோனா வந்த பொழுதும் பலரை ஆற்றுப்படுத்தும் மையமாக இருந்தீர்கள். கருணையற்றவரின் கரங்களால் கலவர பூமியான கந்தமாலில் இருள் சூழ்ந்த பொழுது உம் கருணை உள்ளத்தால் பலரும் வெளிச்சம் கண்டார்கள். 60 கடந்தாலே எல்லோரும் ஆன்மீக பயணம் செய்வது வழக்கம். 60 கடந்தாலே எல்லோரும் ஆன்மீக பயணம் செய்வது வழக்கம். நீங்களும் செல்லுகிறீர் ஆன்மீக பயணம் அல்ல, ஆதி குடிகளும் அரியணையில் அமர வேண்டும் என்பதற்காக. வாழ்வு தேடி வந்தவர்களை வாழ வழி செய்தவர்கள் நீங்கள். வாழ்வு தேடி வந்தவர்களை வாழ வழி செய்தவர்கள் நீங்கள். அதற்கு சாட்சிகள் நாங்களே. செப்டம்பர் 15ஓடு 78 ஆண்டுகளை நிறைவு செய்கிறீர். செப்டம்பர் 15ஓடு 78 ஆண்டுகளை நிறைவு செய்கிறீர். இத்தனை ஆண்டுகளில் எத்தனையோ தோல்விகள் அத்தனையும் தோற்கடித்து, எத்தனையோ சவால்கள் அத்தனையும் சாதனைகளாக்கி, தியாகத்தையே அடிக்கல்லாகவும், திறமையை படிக்கல்லாகவும், பொறுமையை கவசமாகவும், இறைவனை இறுக பற்றி கொண்டு பணிவாழ்வை திறம்பட செய்து வருகிறீர். ஆனந்தி ஜபசிங் என்பது உமக்கு பெயராக இருக்கலாம். ஆனந்தி ஜபசிங் என்பது உமக்கு பெயராக இருக்கலாம். அது பலரின் வாழ்வுக்கு ஆதார மையம். எத்தனை பேர் அழுகையோடும் வேதனையோடு வந்தாலும் அத்தனை பேரையும் அன்பு மலரும் அழகிய புன்னகையோடு ஆற்றுப்படுத்தி வருகிறீர். செம்மொழி கல்வி கொடுத்த முழு நிலவே, கல்வியால் பிறரை உயர்த்தும் இலக்கினை கொண்டவரே, உம் கல்வி பணியால் பார்வோற்றும் உலகில் பலரும் எழுந்து ஒளி வீசுகிறார்கள். இயேசு யாரை தேடி சென்றார் என்று பைபிளை படித்த பொழுது, உரிமைகள் மறுக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டோர், விளிம்பு நிலை மக்கள், ஏழைகள், கைம்பெண்கள், இவர்களோடு தான் இயேசு இருந்தார். இயேசுவை பின்பற்றும் நீங்களும் தடமாறாமல் இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்கிறீர்கள். நற்செய்தி அறிவிப்பு பணி, கல்வி பணி 4 நூற்றாண்டை கடந்து சமரசமின்றி உழைத்து வரும் மாண்பமை அம்மையே, இறையருள் என்றும் நிறைவாய் நிலைத்து நிற்க வாழ்த்தி மகிழ்கிறோம். அரங்கில் அமர்ந்திருப்பவர்களே, அடுத்த 60 நொடிகள் உங்களுக்கானது. அடுத்த 60 நொடிகள் உங்களுக்கானது. Let's all stand and give big round of applause to Auntie's service towards education and the uplift of underprivileged children in the society. Thank you. Thank you, sir. I think he also deserves an applause for beautifully showing that. Can we clap hands?